ஹாய்ங்க, இன்றைக்கி மிக்சடு வெஜிடபிள் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது குட்டீஸ் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா காயும் ஒன்றா போட்டு செய்யும்போது ஒன் பார்ட் சாம்பார்னு கூட சொல்லலாம். பேச்சுலர் கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது ஒரு டம்ளர் துவரம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி உள்ளே சேர்த்திக்கோங்க. ஒரு சொம்பு தண்ணி 1/2 லிட்டர் தண்ணி உள்ளே சேர்த்திட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 4 சொட்டு விளக்கெண்ணெய் சேர்த்திக்கோங்க. ஒரு 3 தக்காளி, அப்புறம் உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே சேர்த்திக்கலாம். முக்கியமாக கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு, கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்து செஞ்சிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பார். 2 நாள் ஆனாலும் அப்படியே தேன் மாதிரி இருக்கும். இப்போ எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தியாச்சு. சேர்த்திட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க. நான் இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், முட்டைக்கோஸ் அது எல்லாமே சேர்த்திருக்கேங்க. காய் எல்லாத்தையும் அப்படியே உள்ளேயே சேர்த்திக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து சேர்த்திருக்கேன். 1.5 ஸ்பூன் வந்து சேர்த்திருக்கேங்க. இப்போ கொஞ்சமாக சாம்பார் தூள் உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு ஒரு 4 விசில் மட்டும் விட்டு எடுங்க. இப்போ சின்னதாக வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற போட்டுடலாங்க. நம்ம விசில் வர்றதுக்குள்ளே இந்த புளியும் சைட் பை சைடு ஊறிடும். 4 விசில் மட்டும் விட்டு எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு வந்து அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெந்துடும். நம்ம வந்து விளக்கெண்ணெய் விடுறதுனால பருப்பு எல்லாமே வந்து அவ்வளோ அருமையாக வந்திருக்குங்க. நம்ம இங்கே வெளியே போயிட்டு வந்துட்டு அவசரமாக சாம்பார் செய்யணும், கெஸ்ட்டு வந்துட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து இந்த மாதிரி சாம்பார் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குயிக்காகவும் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துர்ல. நம்ம ஒரு பேனில் எண்ணெய் விட்டுட்டு எப்பவும் போல் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி எண்ணெய் விட்டு தாளிக்கும் போதே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கூட சேர்த்து தாளிச்சிட்டோம் அப்படின்னா பருப்பு அவ்வளோ மணமாக இருக்குங்க. எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க. இப்போ எல்லாமே வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இதுலேயே 2 காஞ்ச மிளகாய் உள்ளே சேர்த்திக்கலாங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு தாளிங்க. அதுதான் வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுலேயே ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை வந்து உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்தி எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம புளி வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா கரைச்சி அந்த வேஸ்ட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு தண்ணியை மட்டும் உள்ளே சேர்த்திக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கொதிச்சு வரணும். வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பை உள்ளே சேர்த்திக்கலாங்க. புளி தண்ணி விட்டோடனே பருப்பை ஆட் பண்ணிடாதீங்க. நல்லா அது எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் வேக வச்சுருந்த சாம்பாரை உள்ளே சேர்த்திக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விடுங்க. கடைசியாக மல்லி இலை தூவி சர்வ் பண்ணுங்கள். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும்.